இன்றைய கேள்விக்கு செல்வதற்கு முன்னால் சமுதாயம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கிய அறிவிப்பு. என்ன அறிவிப்பு என்று சொன்னால், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நீண்ட நெடுங்காலமாக சிறுபான்மை மக்களாலும் ஒடுக்கப்பட்ட மக்களாலும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் மத ரீதியான ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் நடத்துகிறார்களே தவிர அந்த சாதியை குறிப்பிட்டு எடுக்கிற கணக்கெடுப்பு நடத்துறது இல்லை. அதனால் சாதிவார கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஒடுக்கப்பட்ட அமைப்புகள் எல்லாம் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இதை பாஜக கடுமையாக எதிர்க்கிறது. அப்படிலாம் எடுக்க முடியாது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது அது நக்சலைட்டுடைய செயல், அது நாங்கள் செய்ய மாட்டோம் என்று இவ்வளோ காலமாக அதை பிஜேபி மறுத்துக்கிட்டு வந்தாங்க. இப்போ பீகாரில் தேர்தல் நடக்கிற இந்த நேரத்தில் அங்கே உள்ள தலித் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கிற ஒரு காரணத்தை அறிந்து கொண்டு மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டால், நாங்கள் விரைவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம், நடத்தவே கூடாது என்பதை கொள்கையாக வைத்திருந்த மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார், பிரச்சாரத்தில் சொல்லியிருக்கிறார். இது சட்டம் போடல, ஆர்டர் போடவில்லை, எத்தனாம் தேதியிலிருந்து இதை நடத்துவோம் என்றும் சொல்லவில்லை. நடத்துவோம் என்று ஒரு தேர்தல் வாக்குறுதி மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். இது கண்டிப்பாக இது கிணத்துல போட்ட தண்ணீரில் எழுது மாதிரி தான் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா தேர்தல் வாக்குறுதி ஒன்றையுமே மோடியோ பிஜேபியோ நிறைவேற்றினது கிடையாது. இந்த நேரத்தில் ஓட்டு பொறுக்கி விட்டு அப்புறம் என்ன செய்வாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இழுத்தடிப்பார்கள் என்பதுதான் பெரும்பாலானவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. ஒருவேளை அப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவார்கள் என்று சொன்னால் அதை நம்ம எப்படி எதிர்கொள்வது என்பதற்காக வேண்டி சில பதிவுகளை முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா அதிகமாக பரப்புகிறார்கள். என்ன பரப்புகிறார்கள் கேட்டால், இந்த சாதின்னு கேட்டிருக்கிற இடத்துல நீங்கள் இஸ்லாம்னு போடுங்க, மதம்னு கேட்டிருக்கிற இடத்துல இஸ்லாம்டே போடுங்க, அப்போ தான் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்குங்கிற நமக்கு தெரிய முடியும். இந்த மாதிரி சாதின்னு போட்டிகள்னா நம்ம முஸ்லீம் கணக்கிலிருந்து நம்ம வரமாட்டோம் என்று சொல்லி பலவிதமான வரட்டு தத்துவங்களை சொல்லி ஒரு இமேஜ் மாதிரி ரெடி பண்ணி, ஆர்டிக்கல் மாதிரி ரெடி பண்ணி இதை ஒரு அரைகுறையாக சிந்திக்கக்கூடிய சில பேர் தயாரித்து இதை பரப்புகிறாங்க. நம்ம மக்கள் இதை நம்ம இஸ்லாம்னு சொன்னால் தான் ஒன்றும் போதுமே, என்னத்துக்கு சொல்கிறான்னு தொடங்க மாட்டேங்கிறாங்க. அதை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதாவது இஸ்லாத்தில் சாதி இல்லைங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நம்ம வச்சுக்கிறதுக்கு பேர் சாதி இல்லை, குலம் கோத்திரங்கிற இஸ்லாத்தில் இருக்க தான் செய்யுது. குறைசி குலம், அந்த குலம்னு சொல்லுவோம். உயர்வு தாழ்வு தான் கிடையாதே தவிர அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன இருக்குது, கோத்திரம் என்பது இருக்கத்தான் செஞ்சது. அந்த கோத்திரம் என்பது குர்ஆன்ல இருக்க, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம். ஜஅல்நாக்கும் ஷுஅபன் வ கபாயில லிதஅரஃபு, உங்களை கிளைகள் கோத்திரங்களாக பிரித்திருக்கிறோம். எதற்காக என்று சொன்னால் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக. இவர் இந்த கோத்திரம், அவர் அந்த கோத்திரம், அந்த விஷயத்துக்காகத்தான் கிளை கோத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் என்று சொல்லி கிளை கோத்திரத்தை குர்ஆனே ஏற்றுக்கொள்கிறது. அப்போ இஸ்லாத்தில் லப்பே மரக்கே ராவுத்தர்லாம் சொல்கிறாங்களே, இது ஜாதி கிடையாது, இது தீண்டாமை கிடையாது. இது ஒரு குலம், அது ஒரு குலம், அது ஒரு கோத்திரம். உயர தாழ்வு கற்பிக்காமல் ஒரே சஃபில் வரிசையாக நின்று தொழுகிறாங்க, ஒரே தட்டில் சாப்பிட்றாங்க, சம்பந்தம் கூட பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கும் பொழுது இது சாதியில் வராது. அவன் சாதின்னு போட்டாலும் என்னது சாதி ஆகாது. அதனால் நம்ம இந்த இந்த சாதிங்கிற இடத்துல நாம் எந்த பிரிவு இடஒதுக்கீட்டுக்கு உரியதாக இருக்கிறதோ அந்த பிரிவை நீங்கள் குறிப்பிட்டா தான் இடஒதுக்கீடு கிடைக்கும். நீங்கள் முஸ்லீம் இஸ்லாம்னு போட்டீங்கன்னு சொன்னால், முஸ்லீம் என்பதற்கு இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலையும் மத்திய அரசாங்கத்தில் எந்த ஒரு இடஒதுக்கீடும் கிடையாது. ஒரு மதத்தில் உள்ள ஒடுக்கப்பட்ட சிலருக்கு என்று தான் அந்த இடஒதுக்கீடை வைத்திருக்கிறார்கள். அதனால நீங்கள் இடஒதுக்கீடுக்குரிய பிற்பட்ட பிரிவினராக இருந்தால் நீங்கள் அதைத்தான் குறிப்பிடணும். நீங்கள் இஸ்லாம்ங்கிற இடத்துல, மதம்ங்கிற இடத்துல இஸ்லாத்தை போட்டுருங்க. சாதிங்கிற இடத்துல என்ன செய்யணும்னா, சாதின்னு அவன் ஒரு சாதி அவன் அர்த்தத்தில் கேட்குறான். நம்ம சாதினா குலம் கோத்திரம், குலம் கோத்திரம்ங்கிற அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம், நாங்கள் லப்பே, நாங்கள் ராவுத்தர், நாங்கள் மரக்கையாருன்னு சொல்லிக்கிறோம்ல. அந்த மாதிரி போட்டோம்னு சொன்னா தான் இது நமக்கு இடஒதுக்கீட்டு நாளைக்கு அந்த 3% இருக்குது இல்லையா, அந்த கோட்டாவில் நீங்கள் நுழைய முடியும். அதை காலி பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பரப்பிட்டு இருக்கிறாங்க. அறிவாளிங்கிற பேரில்
அதை இல்லாமல் ஆக்கணும். சரி, மொத்தமாக இஸ்லான்னு போட்டு விட்டின்னு வைங்களேன், இடஒதுக்கீட்டில் 1/2% உங்களுக்கு கிடையாது, பொதுவில் தான் வர முடியும், கோட்டாவில் வரவே முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு டேஞ்சரான ஒரு விஷயத்தை நல்ல விஷயமா என்ன செய்கிறாங்க, பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இப்போதைக்கு வரப்போகிறது இல்லை, ஒரு பேச்சுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவார்கள் என்று சொன்னால் அதில் என்ன செய்யுங்க, இந்த சாதிங்கிற இடத்துல வந்து எந்த பிரிவில் நீங்கள் இடஒதுக்கீடு பெறாமல் இருக்கிறீங்களோ அந்த பிரிவை குறிப்பிடணுமே தவிர, இஸ்லாம்ங்கிறது மதம்ங்கிற இடத்துல இஸ்லாமை குறிப்பிடுங்க. அது ஒரு தகவலுக்காக சொல்லி கொடுக்குறோம். இது ஒரு தப்பான கருத்து பரவுகிறது. அம்பட்டுமே வந்து நம்முடைய இடஒதுக்கீடை காலி பண்ணுறதுக்குள்ள பதிவு, அது சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிருப்ப தான் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு வர்றாங்க. அதையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறக்கா என்ன செய்கிறாங்க, நம்மளாம் முஸ்லீம் தான் செயல்படணும் இப்படிங்கிற மாதிரி மண்டை முத்தி போய் சில பேர் பரப்பி விட்றாங்க. அதை நம்ம ஆளுக்கு எடுத்து என்ன செய்கிறாங்க, நிறைய ஷேர் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணாதே, அதெல்லாம் பிளாக் பண்ணி விட்ருங்க.